ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீகிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்தீங்கன்னா, என்னுடைய பிரெக்னன்சி ஸ்டோரி தான் பார்க்க போறோம். இத கூடயாம்மா வீடியோலாம் போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஏன்னா நமக்கு சாதாரணமா தெரியக்கூடிய ஒரு விஷயம், மத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு உதவி தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இந்த வீடியோ நான் எதுக்காக மெயினா போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா நான் கன்சீவா இருக்க டைம்ல ப்ரீச் பொசிஷன் தல திரும்பவே இல்ல. ஆ பாப்பா வயித்துலருந்து குறுக்கால இருக்கிறாங்க, உட்காந்த மாரி அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. எப்படிம்மா உங்களுக்கு நார்மல் ஆகுமா? ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டயத்துல எனக்கு ஒரு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. ஏன்னா நான் நார்மல் டெலிவரி தான் ரொம்ப விரும்பினேன். அப்பதான் நமக்கு ஃபியூச்சர்ல நம்ம உடம்பு கொஞ்சம் நல்லா என்ன சொல்றது, நம்ம வேலை பார்க்கறதுக்கு கொஞ்சம் நமக்கு ஒத்துழைக்கும்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். இப்படி சொல்றாங்களே அப்படின்னு நினைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, சரி யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தோம். பாசிட்டிவா ஏதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ கூட பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாவே இல்ல. அதுக்கு ரிமைண்டர் நம்ம என்ன பண்ணலாம் பாசிட்டிவா அப்படின்னு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு விஷயம் எதுவுமே இல்ல. ஆ ஏன்னா நான் எப்படி சொல்றேன்னா, பிரெக்னன்சில நல்லா பார்த்தீங்கன்னா வாக் பண்ணுவேன். மாடிக்கு மொபைல் எடுத்துக்கிட்டு ஒரு 3 மணிய போல போவேன். போயி கொஞ்சம் ஒரு 4 மணி 4:30 மணி வரைக்குமே நல்லா நடப்பேன். நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, சர்ச் பண்ணி பார்த்தோம்னா, ஒரு வீடியோ கூட பாசிட்டிவா சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால தான் எனக்கு ரொம்ப ஆசை. சரி நமக்கு நடந்த விஷயத்த பாசிட்டிவா சொன்னோம்னா, யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் குடுக்குறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்போதும் போல தான் நான் பார்த்தீங்கன்னா, இந்த கிட் இருக்கு இல்லையா? பிரெக்னன்சி கிட் அதான் வாங்கி பார்த்தேன். நார்மல் பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவா வந்துச்சு. பாப்பா டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா, 26/11/2020. எங்களுக்கு மேரேஜ் ஆனது மே மந்த் மேரேஜ் ஆனுச்சு 2019ல. பாப்பா 2020ல பொறந்திருந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா, அந்த 6 மந்த் வரைக்கும் ரிப்போர்ட் நார்மலா இருந்தது. தண்ணி சத்தா இருக்கட்டும், பேபியோட குரோத்தா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருந்தது. ஒவ்வொரு மந்த்துமே நம்ம ஸ்கேன் பண்ணும்பொழுது. அ அப்புறம் பாத்தீங்கன்னா, 7 மந்த் 7வது மாசம் எனக்கு வளகாப்பு போட்டு அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. அம்மா வீடு பாத்தீங்கன்னா, இங்க என்னோட ஹஸ்பண்ட் வீட்ல இருந்து அம்மா வீட்டுக்கு ரொம்ப லாங். காலையில நான் இப்ப ஸ்ட்ரெயிட்டா பஸ் பாத்தீங்கன்னா, எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாம பஸ் போறேன்னு பார்த்தோம்னா, ஒரு 8:45க்கு இங்க நமக்கு பஸ் இருக்கு. நம்ம வீட்டுக்கு போறது பார்த்தீங்கன்னா, ஒரு 2:15 2:30 மணி ஆயிரும். அந்த அளவுக்கு ரொம்ப லாங் டிரைவ். இத்தனைக்கும் இடையில எங்கேயுமே நிறுத்தாம ஒரு 2 ஸ்டாப் மட்டும் மெயினா நிறுத்துவாங்க. அப்படிங்கிற பட்சத்துல இவ்ளோ லாங். அப்படி பார்த்தீங்கன்னா, ரொம்ப லாங். அப்ப வளகாப்புலாம் விட்டு வேன்ல தான் போனோம். போகும்போது பார்த்தீங்கன்னா, அதுவும் கொரோனா டைம். அ பாப்பா 2020லாம் பொறக்கும்போது ரொம்ப ஹாஸ்பிட்டல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்தது. அதே மாரி நம்ம வேன்ல போகும்பொழுது பார்த்தீங்கன்னா, உட்கார்ந்தே தான் போனேன். கொஞ்சம் கூட எழுந்திக்கவே இல்ல. கரெக்ட்டா இங்க ஒரு 12, 20 அந்த போல தான் வீட்ட விட்டு கிளம்புனோம். எல்லாமே ஃபார்மாலிட்டிலாம் முடிச்சுட்டு. ஒரு 12, 20 போல இங்க வீட்ட விட்டு கிளம்புனது. கரெக்ட்டா நம்ம வீட்டுக்கு போறதுக்கு பார்த்தீங்கன்னா, நைட்டு ஒரு 7, 7:45 இந்த மாரிக்கு 8 மணி நெருக்கி ஆயிருச்சு. அவ்ளோ லாங் டிரைவ் பார்த்தீங்கன்னா, பொறுமையா தான் அவங்க ஓட்டிட்டு போனாங்க. இடையில இடையில பார்த்தீங்கன்னா, நெறைய செக் பண்ணிட்டே இருந்தாங்க. கொரோனா டைம்ல இருந்ததுனால யாருமே உள்ளலாம் விட மாட்டாங்க இல்லையா? ஒவ்வொரு செக் போஸ்ட்லயும் பார்த்தீங்கன்னா, நிறுத்தி நிறுத்தி ஒரு 10, 15 ஸ்டாப் இருக்கும். நம்ம ஊருக்கு போற இடையில நெறைய நிறுத்தி நிறுத்தி செக் பண்ணி போயிட்டு தான் போனோம். அதிலயே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அப்ப அவ்ளோ நேரமே நான் உட்கார்ந்து தான் போனேன். இங்க 12:20க்கு வேன் எடுத்து இடையில பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மணி 4:10 இருக்கும். இடையில ஒரு இடத்துல போய் ரெஸ்ட் ரூம்லாம் போறோம். அதுதான் நான் இறங்குன இடம். எனக்கு அதுக்கு முன்னாடிக்கு வரைக்குமே பார்த்தீங்கன்னா, கால்லாம் வீக்கம்லாம் குடுக்காது. உடம்பு எப்போதும் போல தான் இருக்கும். ஆனா இந்த வேன்ல போன அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, கீழ இறங்குனோட கால நல்லா குப்புனது அப்படியே தண்ணி நீர் கோத்த மாரி ஆ அப்படியே வீங்கிருச்சு. அப்புறம் வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா, ஆ போயிட்டு அந்த நைட்டு ஃபுல்லுமே எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்ல. அந்த அடுத்த நாள் காலையிலயுமே எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்ல. அப்புறம் ஒரு 3 மணிக்கு மேல அடுத்த நாள் 3 மணிக்கு மேல எனக்கு கொஞ்சம் டவுட் வந்துச்சு. என்னடா எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. அப்புறம் எங்களுக்கு என்னுடைய கணவர் பார்த்தீங்கன்னா, ஒரு 5, 5:45 போல அந்த ஈவினிங் டைம்ல ஃபோன் பண்ணுனாங்க. பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, பாப்பா மூவ்மெண்ட் கொஞ்சம் குடுக்க ஆரம்பிச்சுச்சு. அப்போ நான் சொன்னேன், இப்ப பார்த்தீங்கன்னா, இப்பயே பார்த்தீங்கன்னா, உங்களோட குரல கேட்டு பார்த்தீங்கன்னா, எப்படி மூவ்மெண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு, அவங்க குரல கேட்ட பிறகு தான் பார்த்தீங்கன்னா, அந்த மூவ்மெண்ட் ஆனது பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு அ அவங்க ஒரு 5 மணிக்குள்ள ஃபோன் அடிச்சாங்கன்னா, ஒரு 6, 6:15க்குள்ள நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்க ஆரம்பிச்சு. அப்பதான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நம்ம பிரெக்னன்சி டைம்ல இந்த மூவ்மெண்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அடிக்கடி வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாப்பா குழந்தைங்கலாம் நல்லா மூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கடி செக் பண்ணிட்டே இருக்கணும்.
அப்படி வந்து போணுச்சு. அப்புறம் வந்து 7வது மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட் வந்து செக் பண்ணி பார்த்தோம். பார்க்கும்பொழுது வந்து டாக்டர் வந்து சொன்னாங்க, "குழந்தை வந்து ப்ரீச் பொசிஷன்ல இருக்குமா, அ தல திரும்பினா தான் நார்மல் ஆகும்." அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாச்சு. சொன்னாங்க, "டைம் இன்னும் இருக்குது. 10 மாசம் வரை டைம் இருக்குல்ல. நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு இடையில வந்து உங்களுக்கு தல திரும்பிரும்ன்னு" சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. 7ஆம் மாசம் ஸ்கேன் ரிப்போர்ட்ல. சரின்னு சொல்லிட்டு நானும் நார்மலா வந்து மனச இது பண்ணிட்டு வந்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 7 மந்த் முடிச்சு ஒரு 8 மந்த் லாஸ்ட்ல வாங்கன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அப்ப போகும்போது செக் பண்ணி பார்க்கும்போது, அப்பயுமே தல திரும்பவே இல்ல. இன்னமும் பிரீச் பொசிஷன்ல தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி 9ஆம் மாச ஸ்கேன் எண்டுல வந்து போட்டு பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. அப்பயும் வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா, சுத்தமா வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க, திரும்பவே இல்ல. அப்படியே எப்படி குத்த வச்சு உட்காந்துருச்சு. அப்படியே தான் இருக்கு அப்படி வந்து சொல்லவும், எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 3வது மாசம், 5ஆம் மாசம் ஸ்கேன் எடுக்கும்போதெல்லாம் எனக்கு பாப்பா வந்து அ நான் வந்து பிரெக்னன்சி டயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து அந்த வாழை இலை இருக்கு இல்லையா? அதுல வந்து இந்த சாப்பாடு போட்டு சாப்பிடுறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அ ஆனா வந்து அந்த அவங்க அப்படி நெகட்டிவா வந்து சொல்லும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அந்த சாப்பிடவே தோணல. அ என்னோட கணவர் வந்து சொல்லிட்டே இருந்தாங்க, "அதெல்லாம் எல்லாமே பாசிட்டிவா தான் நடக்கும். நீ போட்டு மனசெல்லாம் குழப்பிக்கிட்டு இருக்காத" அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் எனக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு கஷ்டம். என்னடா நம்ம நார்மல் வந்து வேணும்னு வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாரி வந்து சொல்றாங்கன்னு சொல்லிட்டு மனசு அதுலேருந்து கொஞ்சம் வந்து இதாவே தான் இருந்துச்சு. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, 9 மந்த்து கடைசி ரிப்போர்ட் பார்க்கும்போதுமே வந்து பிரீச் பஸ்டர்ல தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து நம்ம நார்மலா வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா, பிரைவேட்லயும் பார்த்துக்கிட்டு ஜிஹெச்லயும் வந்து செக் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். அப்ப ஜிஹெச்ல போய் பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இந்த நார்மலா வந்துட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க இல்லையா? அப்போ வந்து ஹெட் ஆஃப் த டாக்டர் இருப்பாங்க இல்லையா? அவங்க சீஃப் டாக்டர் அவங்க வந்து சொல்லி செக் பண்ணி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, குழந்தை தலை திரும்புறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு. நீங்க வந்து அட்மிட் ஆயிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்ட்டாங்க. நார்மலா வந்து ஜிஹெச்ல போய் நான் வந்து செக் பண்ணும்பொழுது. அப்போ வந்து நான் எந்த ஒரு நான் போய் பெட்ல அட்மிட் ஆகுற ஒரு ஐடியாலலாம் போகல. சும்மா நார்மலா போய் செக் பண்ணுவோம்ன்னு சொல்லிட்டு தான் வந்து போயிருந்தேன். சடனா வந்து சொல்லவும் நம்ம வீட்ல வந்து பார்க்கறதுக்கு ஆள் இல்ல. அப்புறம் அம்மாலாம் ஊர்லேருந்து வரணும். அ என்னுடைய மாமியார் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வேலையா போயிட்டாங்க. அப்படி என்னோட கணவர் நான் மட்டும் தான் இருந்தோம். அப்படிங்கிற பட்சத்தில பார்க்க ஆள் இல்லையேன்னு சொல்லிட்டு, ஒரு 2 நாள் கழிச்சு வந்து அட்மிட் ஆயிக்கலட்டுமா மேடம்ன்னு சொல்லும்போது, அவங்க சொன்னாங்க, "நாங்க சொல்ற டயத்துல நீங்க அட்மிட் ஆனா தான், இல்லன்னா நீங்க எழுதிட்டு குடுத்துட்டு போங்க. அட்மிட் ஆக முடியல." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது, எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாச்சு. என்னடா இப்படி சொல்றாங்களே! பார்க்கறதுக்கு நமக்கு ஆள் இல்ல. என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் எழுதி குடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்தோட அந்த ஏரியா நர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்கள்ட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணேன். இந்த மாரி சொன்னாங்கன்னு சொல்லவும், அவங்க என்ன புடிச்சு சத்தம் போட்டாங்க. ஏம்மா நீ வந்து அட்மிட் ஆயிட்ட, அப்புறம் கூட எல்லாமே ரிலேஷன்லாம் வர சொல்லியிருக்கலாமே! ஏன் நீ வந்து அட்மிட் ஆகல? அப்படின்னு சொல்லும்பொழுது, எனக்கு அவங்க சொல்லவுமே எனக்கு வந்து கொஞ்சம் பயமா போயிருச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் போயி வந்து கரெக்ட்டா வந்து அட்மிட் ஆயிட்டோம். அட்மிட் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த பிரைவேட்டா செக் பண்ணேன் இல்லையா? அந்த டாக்டருமே வந்து அ பார்க்க ஆரம்பிச்சாங்க. பார்க்க ஆரம்பிக்கும்பொழுது, அப்ப வந்து ஒரு டாக்டர் வந்து கேட்டாங்க. டாக்டர் கிடையாது. சும்மா அந்த நர்சிங் இதுல வந்து ட்ரெய்னிங் மார்க் எடுப்பாங்கல்ல, அவங்க கவர்மெண்ட் இதுலயே தான். அவங்க வந்து கேட்டாங்க, "அந்த பொண்ணுக்கு வந்து ப்ரீச் பொசிஷன் இருக்கு மேடம். நார்மல் ஆகுமான்னு?" சொல்லும்போது, "நார்மல் ஆகும். வெயிட் பண்ணி பார்க்கலாம்." அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அது நார்மல் ஆகுறதுக்கான வாய்ப்பு வந்து எனக்கு எப்படி கிடைச்சுன்னா, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, நான் வாக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த 5வது மாசம் முடிஞ்சு அந்த 6 மந்த் வந்து கம்ப்ளீட் அந்த ஆகப்போற டயத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து நடந்துக்கிட்டே தான் இருப்பேன். ஒரு 3 மணி, 4 மணிக்கு மாடிக்கு போறேன்னா, 6 மணி போல தான் வந்து பார்த்தீங்கன்னா, கீழயே வருவேன். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, பொறுமையா வந்து நல்லா வந்து வாக் பண்ணுவேன். அதே மாரிக்கு எனக்கு புடிச்ச பாட்டுகள் நல்லா மெலோடியான பாட்டு வந்து நெறைய பாப்பேன். பாப்பா பிரெக்னன்சி டயத்துல. ஆ நெறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா, நல்ல நல்ல விஷயங்கள் வந்து கத்துக்கிட்டேன். அந்த டிராயிங் பண்றதா இருக்கட்டும், மேத்ஸ்லாம் நல்லா போட்டு பாப்பேன். அதே மாரி அடிக்கடி வந்து பாப்பா கூட நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அப்போ வந்து டாக்டர் வந்து எனக்கு வந்து நார்மல் ஆகாதுன்னு சொல்லும்போது, பாப்பாட்ட வந்து நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். "அம்மா நீ வந்து எனக்கு வந்து நார்மல் தான் ஆகணும். ஆ அம்மா வந்து எவ்வளோ கஷ்டம் வேணுமானாலும் நான் வந்து தாங்கிப்பேன். ஆனா நீ வந்து எனக்கு நார்மலா தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து நான் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். கண்டிப்பா வந்து நம்ம பிரெக்னன்சி டைம்ல வந்து குழந்தைங்க கூட வந்து பேசுங்க. அவங்களுக்கு வந்து நல்ல உணர்வு இருக்கும். நல்லா அறிவுபூர்வமா வருவாங்க. நம்ம சொல்ற விஷயங்கள் அனைத்துமே வந்து கேட்பாங்க. சமத்தா இருப்பாங்க. குழந்தை பிறந்த பிறகு. ஏன்னா ஏன் சொல்றேன்னா, என்னோட குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு
பிரில்லியன்ட்டா இருப்பாங்க. சில நேரம் நானே வந்து கண்ணு வைப்பேன். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப என்னோட பையன் தம்பி இருக்கிறான் இல்லையா? அவன் பொறந்தப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்லாலாம் ஆள் கிடையாது. என் பாப்பாவ விட்டுட்டு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் ரூம் போறதா இருக்கட்டும், மத்த கிளீன் ஒர்க்லாம் பார்க்கறதா இருக்கட்டும், அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட குழந்தை வந்து தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5, 6 மாசம் இருக்குன்னா, பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2 வயசு அந்த மாரி இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, அது பாப்பா தான் உட்காந்து பார்த்துக்குமே. மேக்ஸிமம் வந்து நான் ஏதாச்சும் ரொம்ப அர்ஜென்ட்டான வேலைக்கெல்லாம் விட்டுட்டு வந்து போகுவேன். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்க நம்ம வயித்துல இருக்கும்போதே, அவங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள நெறைய சொல்லி வளர்க்கும்பொழுது, நல்ல மரியாதை குடுக்கக்கூடிய ஒரு குழந்தையா நமக்கு வந்து வெளில வந்து வருவாங்க. ஆ ட்ரை பண்ணி பாருங்க. முயற்சி பண்ணி பாருங்க. நல்ல பாசிட்டிவான விஷயத்த மட்டும் தான் நம்ம வந்து பேசணும். சந்தோஷமான ஒரு விஷயத்த மட்டும் தான் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து குடுக்கணும். நானே சில நேரம் வந்து கண்ணு வைப்பேன். இவ்ளோ ஒரு ஆ என்ன சொல்றதுன்னா, இவ்ளோ பிரில்லியன்ட்டா குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மெச்சூரிட்டியான ஒரு இப்போ பாப்பாவுக்கு ஒரு 5 வயசு ஆகப்போகுது. அந்த இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு வந்து நல்லா அறிவு சார்ந்த ஒரு குழந்தையா வந்து இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நீங்க வந்து பேசுங்க. அப்படி நான் வந்து மாடிக்கெல்லாம் போய் கன்டினியூஸா வந்து பேசிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் வந்து நான் போய் அட்மிட் ஆயிட்டேன். நான் ஏரியல் நர்ஸ்லாம் சொல்லவும் அட்மிட் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஆ சொல்லி எனக்கு வந்து நவம்பர் 26, 11, 2020 பாப்பா பொறந்த டேட்டு. அப்ப வந்து 25, 11, 2020ஓட வந்து சொன்னாங்க. நாளைக்கு வந்து உங்களுக்கு பெயின் வந்தாதாம்மா நார்மல் வந்து நாங்க பண்ணுவோம். அப்படி இல்லன்னா ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டாங்க. அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நிவார் புயல்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்திருந்தது இல்லையா? அந்த டைம் வந்து நான் வந்து போய் அட்மிட் ஆனது. அப்ப ஊர்ல உள்ள எல்லா பிரெக்னன்சி ஆ சிஸ்டர்ஸ் எல்லாம் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, அனைத்து பெண்களையும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கொண்டுட்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா வந்து அந்த டயத்துல புயல் வந்துச்சுன்னா, ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து நம்ம எங்கேயுமே வந்து போக முடியாதுன்னு சொல்லிட்டு, அவ்வளோ பேருமே வந்து கூட்டிட்டு வந்து வச்சுட்டாங்க. ரொம்ப வந்து என்ன சொல்றதுன்னா, ஆ ஊரே வந்து ரொம்ப ஒரு சேஃப்டியான ஒரு இதுல தான் இருந்துச்சு. ஏன்னா, புயல் வந்து அவ்ளோ வேகத்துல வரும் அப்டி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா ஹாஸ்பிட்டல் உள்ள இருக்கிற எனக்கு ஒண்ணுமே தெரியல. வெளியில என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து நைட்டு நவம்பர் 26ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஒரு 3 மணி போலலாம் லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா வந்து பெயின் வர ஆரம்பிச்சது. கரெக்ட்டாக்கு 6, 6:10, 6, 7 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டெலிவரி பெயின் ஆனது வந்து வர ஆரம்பிச்சுச்சு. ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுருச்சு. ஆ நமக்கு இந்த டெலிவரி பெயின் வந்துச்சுன்னா, அடிக்கடி வந்து நம்ம யூரின் போற மாரிக்கே இருக்கும். ரெஸ்ட் ரூமுக்கும் நம்ம அடிக்கடி போயிட்டே இருக்க மாரி இருந்துரும். இதுல வந்து நெறையா ஆண்கள் கூட பார்க்கலாம். இருந்தாலும் நம்மளும் சகோதரிகள் மாரி தானே எல்லாருமே வந்து ஆ உடன் பிறந்தவங்க மாரி தான். அதனால நான் ஓப்பனா வந்து சொல்றேன். அப்ப அடிக்கடி வந்து நமக்கு வந்து ரெஸ்ட் ரூம் போய்க்கிட்டே இருக்கிற மாரி ஒரு ஃபீல் வந்து வரும். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 1 நிமிஷம், 2 நிமிஷம் அப்படியே போயிட்டே வந்து இருக்கணும். பெயின் வந்து பார்த்தீங்கன்னா, 7 மணிக்கு மேலலாம் ரொம்ப வந்து வர ஆரம்பிச்சுச்சு. சொல்லக்கூடாது. என்னுடைய கணவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஒரு சப்போர்ட்டா வந்து எனக்கு வந்து இருப்பாங்க. அந்த மழை காலத்துலயும் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த மழையிலயும் நனைஞ்சுக்கிட்டு ரொம்ப வந்து ஒரு சிரமம். மழை நேரத்துல தான் பாப்பா வந்து பிறந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து அவங்களுக்குமே கஷ்டம் வந்து ரொம்ப வந்து என்ன சொல்றேன்னா, எவ்வளோ அன்பா இருப்பாங்க அப்படிங்கிற பட்சத்துல, ஒவ்வொரு நேரமும் அவங்க வந்து நினைச்சுட்டே தான் இருந்தாங்க, உள்ள என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஏன்னா கொரோனா டைம்ங்கிறதுனால யாருமே உள்ள விடவே இல்ல. ரொம்ப சிவியரா வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நம்ம பேஷண்ட் இருக்கிறோமா நம்ம மட்டும் தான் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு 7 மணி போலலாம் பெயின் வந்து வர ஆரம்பிச்சுச்சு. நான் போய் வந்து பார்த்தீங்கன்னா, கடைசி லாஸ்ட் பெஞ்சில வந்து போய் படுத்துட்டேன். எனக்கு வந்து வலி தாங்க முடியாம. அப்புறம் வந்து ஒரு 10 மணி போலலாம் வந்து டாக்டர் வந்து செக் பண்ண வருவாங்க. செக் பண்ண வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட் குடுப்பாங்க இல்லையா? அந்த டேட் யாரெல்லாம் முடியுதோ அப்படிங்கிறபொழுது ஒரு 3 ரிப்போர்ட் வந்துருந்துச்சு. அதுல வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியா அந்த முடிய போற அந்த 26ஓட அந்த டேட் வந்து முடிஞ்சது வந்து என்ன வந்து கூப்பிட்டாங்க. "வெண்ணிலா யாரும்மான்னு?" சொல்லி கேட்கும்போது, "நான் தான் மேடம்ன்னு" சொல்லும்போது, வயிறெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு, "வலிலாம் இருந்துச்சுன்னா சொல்லணுமா நர்ஸ்கிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க. ஆனா, அந்த நேரத்துல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, வலி இருக்க தான் செஞ்சுது. ஆனா வந்து நான் டாக்டர் வந்து சொல்லல. எனக்கு என்னன்னு தெரியல. அந்த நேரத்துல ஒரு பயமா என்னன்னு தெரியல. நான் சொல்லவே இல்ல. நான் போய் படுத்துட்டேன். லாஸ்ட்டா படுக்கவும், ஒரு 11, 12 மணி போலலாம் ரொம்ப வலி வர ஆரம்பிச்சுருச்சு. வலி வர ஆரம்பிக்கவும், நர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இருந்தாங்க நல்லா. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து எனக்கு வந்து பாத்துக்கிட்டாங்க. எந்த குறையுமே இல்ல. கொஞ்சம் வந்து நம்ம சத்தம் போடுவாங்க. நம்ம அந்த அளவுக்கு வந்து நல்லா நம்ம நீட்டா இருந்துக்கிட்டோம்னா, அவங்க சத்தம்லாம் போட மாட்டாங்க. அந்த அளவுக்கு நார்மலா சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா, நர்ஸுமே பார்த்துருந்தாங்க. அப்போ வந்து நர்ஸுமே சொல்ல தான் இருந்தாங்க. ஏதாவது வலிலாம் வந்தா சொல்லுங்கம்மான்னு சொல்லிட்டு, நான் சொல்லவே இல்ல. ஒரு 12 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கடைசியில போய் ஏன்னா அந்த பெயின்ல எனக்கு ஒண்ணுமே வந்து பண்ண முடியல. அப்ப வந்து பக்கத்துல பெட்ல வந்து சிஸ்டர்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க தான் சொன்னாங்க. சிஸ்டர் இந்த வெண்ணிலாங்கிற பேஷண்ட்க்கு வந்து ரொம்ப பெயின் வருதுன்னு சொல்லவுமே, என்ன சத்தம் போட்டாங்க. ஏம்மா நான் வந்து சொல்ல தானம்மா சொன்னேன். ஏம்மா சொல்லாம இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு, சரி வாங்கன்னு சொல்லிட்டு
அந்த லேபர் வார்டுக்கு வந்து கொண்டு போய் விட்டுட்டாங்கங்க. விட்டதோட பார்த்தீங்கன்னா, உள்ள ஒரு 12:15 போல வந்து அட்மிட் ஆனது. அந்த அந்த பெயின் அந்த போடுவோம் இல்லையா? அந்த ஊசி இது. இந்த குளுக்கோஸ் மாரிலாம் போட்டு அதில பெயின் ஊசில வந்து இறக்குவாங்க இல்லையா? அது வந்து போட்டுட்டாங்க. போடவுமே வந்து வலினா வந்து சொல்லுவாங்க இல்லையா? அந்த பிரசவ வலிய அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும்னு சொல்லிட்டு, அது எப்படின்னா, அந்த வலிய வந்து சொல்லவே முடியாது. இன்ன வரைக்குமே அந்த வலிய என்னால வந்து மறக்கவே முடியல. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா பாப்பா தல திரும்பியிருந்தா கூட எனக்கு 1 மணி நேரம், 2 மணி நேரத்துல வந்து குழந்தை வந்து பொறந்திருக்கும். அவங்களுக்கு தான் தல திரும்பவே இல்லையே அப்படிங்கிற பட்சத்துல, நான் வயிறு வந்து தொட்டு தொட்டு பார்க்குறேன். மேலேயே தான் இருக்கு. எனக்கு சுத்தமா எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே தெரியல. தல கீழ இறங்கவே இல்ல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்னாங்க, "முக்கலாம் கூடாதும்மா. நீ வலி வந்துச்சுன்னு முக்குனீன்னா, பாப்பா உள்ளேயே வந்து மோஷன்லாம் போயிரும். மூச்சு திணறல் பாப்பாவுக்கு வந்து வர ஆரம்பிச்சுருன்னு" சொல்லுவோம். ஆனா அந்த வலி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரொம்ப வந்து தாங்கவே முடியாத ஒரு வலியா இருக்கும். ஆனா வந்து அதன் பிறகு தலைவலி வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்க இருந்து இங்க வரைக்கும் ஏதோ அப்படியே கத்தி வச்சு குத்துற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த வலிய வார்த்தையால சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த வலிய வந்து நம்ம வந்து உணர்ந்தோம். கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு 3, 4 மணி வரைக்குமே அவ்ளோ ஒரு பெயினா இருந்தது. தல திரும்பவே இல்ல கடைசி வரைக்குமே. அப்ப வந்து அங்க வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் அதிகமா ஜிஹெச்ல வந்து இருக்க மாட்டாங்க. நர்ஸ் தான் இருப்பாங்க. ஒரு 2 நர்ஸ் அப்புறம் அந்த ஆயா அந்த வேலை பார்ப்பாங்க இல்லையா? ஆ அப்பைலேருந்து இந்த ஹெல்ப் பண்றதெல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, தலைய வந்து வயித்த கொஞ்சம் கொஞ்சமா அசைச்சு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நல்லா புஷ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி 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 பார்த்தீங்கன்னா, பாப்பா கரெக்ட்டா 4/1க்கு வந்து பொறந்தாங்க. பொறந்ததோட வந்து பார்த்தீங்கன்னா, அப்பாடா பொறந்துட்டாங்களா! எதையோ மலைய இறக்கி வச்ச சாதன மாரிக்க எனக்கு விட்டா போதுங்கிற மாரி எனக்கு வந்து ஆயிடுச்சு. அந்த நேரத்துல நான் வந்து என்ன நெனச்சேன்னா, என்னுடைய குழந்தைய பார்க்கணும்னு நான் வந்து நெனைக்கல. எங்க அம்மாவ தான் நான் வந்து நெனச்சேன் உண்மையாவே. ஆ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து ஃபீல் ஆயிருச்சு. உண்மைய தான் சொல்றேன். எங்க அம்மாவ தான் நான் வந்து பார்க்கன்னு ஆரம்பிச்சேன். பார்க்கணும்னு நெனச்சேன். இவ்ளோ கஷ்டப்பட்டு நம்மள வந்து நம்ம அம்மா வந்து அ குழந்தை பெத்திருப்பாங்கல்ல அப்படின்னு வந்து எனக்கு அந்த இடத்துல ஒரு கண்ணீர் வந்து வர ஆரம்பிச்சுச்சு. அம்மாவ தான் நான் வந்து நெனச்சேன். அப்படி ஒவ்வொருத்தவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து எத்தனையோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா முதியோர் இல்லத்துல வந்து கொண்டு போய் சேர்த்துறாங்க. ஆனா அந்த வலியும், வேதனையும் அத அனுபவிக்கிறவங்களுக்கு தான் வந்து தெரியும். சாதாரணமா இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய அம்மா நம்மளுடைய பெத்தவங்கள வந்து கண்டிப்பா வந்து வயசான காலத்துல வந்து கைவிட்றாதீங்க. எந்த ஒரு நெறக்குறை இருந்தாலும் சரி, அட்ஜஸ்ட் பண்ணி வாழ வந்து நம்ம கத்துக்கணும். பாசிட்டிவான ஒரு லைஃபோட போவோம். அ அதன் பிறகு எல்லாருமேக்கும் வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா, வந்து எங்க சித்தி, எங்க நாத்தனார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பொம்பள பிள்ளை வேணும்னு சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க. தம்பிக்கு பொம்பள பிள்ளை தான் பொறக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா தலைச்ச குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, புள்ள வந்து பொம்பள பிள்ளை பெண் குழந்தை பொறந்தா அந்த வீட்ல ரொம்ப மகாலட்சுமித்தனமா இருப்போம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க. உண்மைதான். பாப்பா பொறந்த பிறகு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு அதிர்ஷ்டமா எங்களுக்கு வந்துருந்துச்சு. அதே மாரி பாப்பாவோட பேரு ரொம்ப ராசி ஷிவானிக்கான்னு. அது பேர சொல்லி நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே, அது பாசிட்டிவா தான் நெறைய வந்து நடக்கும். அ எங்க வீட்டு லட்சுமிய தான் நான் வந்து என்னுடைய குழந்தைய வந்து பார்க்குறேன். அடுத்து வந்து தம்பியோட பிரெக்னன்சி ஸ்டோரி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸ்ல வந்து நான் சொல்லுங்க. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர் வெயிட். இவங்களுக்கு பாப்பா பிரீச் பொசிஷன் அவங்களுக்கு வந்து ஓவர் வெயிட். ஆனா அவங்களுமே நார்மல் டெலிவரி. நம்ம எண்ணக்கூடிய எண்ணங்கள் தான். நம்ம பாசிட்டிவா நெனச்சோம்னா, பாசிட்டிவா கண்டிப்பா அந்த சூழ்நிலை வந்து உருவாக்கி குடுக்கும். அதனால வந்து கன்சீவா இருக்கிற நீங்க யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, பாசிட்டிவ் மைண்டோட இருங்க. நமக்கு இப்ப நார்மல் வந்து வேணும்னு நெனைக்கிறீங்கன்னா, கண்டிப்பா நார்மல் வந்து நடக்கும். அதற்கான சூழ்நிலைய இந்த பிரபஞ்சம் வந்து உருவாக்கி குடுக்கும். நம்ம நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம நல்லதே நெனைப்போம். நல்லதே நடக்கும். ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றி. வேற ஒரு வீடியோ விளாக்ல பார்க்கலாம். வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னுடைய பிரெக்னன்சி ஸ்டோரி எப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, கமெண்ட்ஸ்ல வந்து ரிப்ளை பண்ணுங்க. ஆ அப்படி தம்பியோட பிரெக்னன்சி ஸ்டோரி போடணும் அப்படின்னு நீங்க வந்து நெனச்சீங்கன்னா, கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து போடுறேன். ஓகேங்களா? ஆ பாசிட்டிவா இருப்போம். எப்போதுமே நமக்கு பாசிட்டிவான விஷயங்கள் தான் நடக்கும். வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றி. வேற ஒரு வீடியோல பார்க்கலாம்.